ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நாமிஷ் கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கா நாமிஷ் கேமிங் வழங்குமா அது கல்டிமேட் மொபைல் எடிஷன். ஆமாம் கீஸ், கொஞ்ச நாளாக நான் வேறு வீடியோ வேறு போடலையா? ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 2 நாள் தான். ஆமாம் கீஸ், ஒரு 2 நாள் வேறு போடல. சாடி போடுறா, சாடி போடுற வீடியோ போட முடியல கீஸ். அதனால் ஒரு நிறைய த்ரோட் பெயின் வேறு, இதில் வேறு நான் வேறு வெளியே வேறு போயிட்டு வந்தேன். அதான் லீவ் விட்டாங்கள்ல, வெளியே போகணும்ல, அதனால் வெளியே போயிட்டேன் கீஸ். கீஸ், நான் சொன்ன மாதிரி 2 டியூட்டி மேல் அண்ட் ஃபீமேல் தூக்கின்னு வந்துட்டேன். அதை டேம் பண்ணிட்டேன், தூக்கின்னு வரல. நெக்ஸ்ட்டு நம்ம இவன் இங்கே இருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க பார்க்க போகிறோம், அதாவது டைலோக்கு இல்லையா? டைலாக்கோலி தான் கீஸ் நம்ம டேம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ட்ராங்க் யாரும் 3 தான் இருக்குது. இது 2த்துக்கே டேம் பண்ணுறதுக்கே நல்லா யூஸ் ஆயிடுச்சு. இவனை வச்சு கிராண்ட் அடிக்கணும். இருடா, அந்த கலர் அடிடா. ஐ திங்க் என்ன ஐடியா இருக்கு. உன்னுடைய டெக் பரஸ் ஆல்ரெடி பிங்க் கலர் நான் ஆடி போயிதான் இருக்கேன். டைலாக் போயிருக்கான்டா அவனே ஆல்ரெடி. டைலாக் போடலாம்டா. டைலாக் ஃபாலோ கொடுத்தீங்க கொண்டு கலர் அடிக்கலாம். இவனா இங்கே சிக்கி நல்லா பண்ணிட்டு இருக்கிறான். வா 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 இங்கே வா. பேரியானிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சாலி செய்யணும்டா. நெக்ஸ்ட் எபிசோடில் ஆஃப்லைனில் கூட பண்ணலாம். வந்துட்டானா? ஆளக்கானோம். ஃபஸ்ட்டாக வந்தானா? இல்லை, எங்கேயா மாட்டிடுவாங்க. இருக்காது. டேய், இங்கே தான்டா இருக்க, மாட்டிட்டு இருக்கான்டா. இவனுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஆல்சோ நீ ஏதாவது மேட்டிங் பண்ணி குட்டி போட வச்சனாலும் அந்த முட்டை உனக்கு கிடைக்கும். கிபில்ல எப்படிடா சேருது? அதுக்கு அவனுக்கு ரெக்ரூட். அதை நீ ஃபார்மிங் பண்ணணும். ஃபார்மிங் என்னடா பண்ணுறது? எப்படின்னாடா பண்ணோம்? அதோ அந்த நாய்க்குள்ள போயிட்டு இது கொடுக்கணும். கன்சியூம் 15 லெவல் ஆயிடுச்சுடா. ஏன்னா ஹார்ட் தான். என்ன பண்ண போகிறேன்? கன்சியூம் என்ன கருமண்டா இது? இந்த கலரியாடா. நல்ல வேலை ரெயினோகலத்தான் போடல. நீ வேற சொல்றதுல ரெயினோகலத்தான் போடலே. ஒரு மண்டைக்கு பிங்கு கேவலமா இருக்கு. சேம் டு சேம். ஆமாம், சேம் டேட் சேம். ஓகே, நாம் வாங்க போய். ஐயோ, இது செய்யணும்ல. ட்ரங்கி யாரும் போடா முன்னாடி. பாரு, ஆனால் பாஸ் ஃபைட்டுக்கு போயிட்டு இந்த டைனோசர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருந்தேன்டா. இங்கே டு அங்கே கொண்டு போயிட்டு கிரியாப்பாடு தூக்கின்னு போகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்டா. அப்போதான் 2 பாரு, இங்கே இப்படி 2 மரம் இருக்கு. 2த்துலேயும் ஒரே டைலாக்குள்ளே ஒரே டைரக்ஷனில் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஓகேவா? பார்த்தா மேலு ஃபீமேல் இருந்தானுங்க. என்னடா இது சொல்லி நடுவில் வண்டியை விட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு தான் இருந்தானுங்க. திடீர்னு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்போ டைலாக்குடி கூட மேட்டிங் பண்ணலாமா? எல்லா டைனோஸும் பண்ணலாமே. டேம் பண்ணுற டைனோஸ். இதோட இது ஏன்டா? ஆனால் டைலாக்குள்ளெல்லாம் முட்டை போட மாட்டான். ஆமாம், அவன் இது குட்டி தான் போடுவான். மெகா தெரியும் மாதிரி. மெகா தெரியும் மாதிரி தான். நெக்ஸ்ட் தெரி முட்டை தான். ஆனால் தெரிய வந்துட்டு நீ முட்டை போட்டோன்னா நீ பார்த்துக்கோனா, அவனுங்களே பார்த்துக்கோணும் முட்டையை. இது நல்லா இருக்கே. ஆனால் இதோ இவன் முட்டை போடுவானா குட்டி போடுவாங்க? குட்டி தான் போடுவான். அவ்வளோ பெரிய உடம்பு எப்படிடா முட்டை பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனால் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி டேம் பண்ண முடியாது. அதுவா வரும். நேற்று தருண் வந்துட்டானா? இல்லையா, அவன் எங்கே வந்தான்? நான் காலைல நீ சவுண்டு கேட்டுச்சுடாது. என்னாச்சு? ராப்டரா? ஏன்டா உதி ராப்டரா? நான் கூட ட்ரூடன் நினச்சேன்டா. ட்ரூடன் இருந்தால் மட்டும் இவன் மாதிரி ஏறிட்டானே இருக்க.
ராப்டர் அடி ட்ரூ ராப்டர்ரா ஏன்டா ட்ரூடன் இதுன்னு தான்டா இருப்பான். இல்லை ஏன்டா ட்ரூடனுக்கெல்லாம் பயப்படுற? ஞாபகம் இருக்கா? எவ்வளோ வந்திருக்கு பேரு? ஐ திங்க் 100 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே 100 கிடச்சிருக்கு. இது ஒரு 100. 50 போதும்டா. ஐயோ உனக்கெல்லாம் லெவலப் ஆச்சுன்னா வெயிட்டுக்கு தான் போடணும். போடுறோம் 2000 வரணும் வெயிட்டு. 50டா ஆல்ரெடி 50க்கு நமக்கு டைனோசர் கிடச்சான். அவ்வளோதான் கொண்டுட்டேன். நான் கூட பாஸ்பேட்டில் எவனா செத்துருவான்னு நினச்சேன்டா. எல்லாம் தாக்கு போச்சு நானுங்க. யார் யார்? யூடி என்னது ரெக்ஸை மட்டும் தான் கூப்பிட்டு போனேன். ஏண்டா டியோடன்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் நீடா? டியோடன் ஒரே ஒரு டியோடன் மட்டும் கூப்பிட்டு போனேன். அவனுக்கு கூப்பிட்டு போனேன் வேஸ்டா. ஏன் பாரு அங்கே போறேன்டா சண்டை போட ஆரம்பிச்சேன்டா. சண்டை போட்டுருந்தேன் நானும் என்னுடைய ஷாட்கன்னில் பங்கன்னை வச்சு 14 புல்லட் இது போனால் 14 யூஸ் பண்ணிட்டேன். பாதி வந்துட்டான். நெக்ஸ்ட் அப்போதான் வந்துட்டு ஆளுங்களை எட்டி 10 கிலோ ரத்த கையில் உழுவிட்டுக்கிறானுங்க. ரத்தம் எல்லாம் மண்டியில் வந்துட்டு. ஆமாம் நீ என்ன பண்ணியிருப்ப? ஆட்டோ இது கொடுத்துருக்க மாட்டேன். என்ன ஆட்டோ? இது இப்போ எப்படி நம்ம இதுன்னா இப்போ யூட்டினா நம்ம மேலே ஏறி உட்காடுறோம்ல, ஆஃப் த ஆட்டோ இதுன்னு வரும்ல, அந்த மாதிரி அதுக்கும் இருக்கும். அது போட்டேன். ஆனால் அது போட மாட்டேன். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் பார்த்தா சாப்பாடு போட மறந்துட்டீங்க அப்படின்ட்டானுங்க. ஆமாம் அது உன்னோட மிஸ்டேக்கு. தூ அப்படின்னு சாப்பாடு போட்டிருந்தேன். நாய் சாப்பிடாம வச்சிருந்துச்சு. அது அவனோட மிஸ்டேக். அதான் சாப்பிடவே இல்லைடா. அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுன்னு இருந்தான். சண்டை போடுவாங்க. அவன் போயிட்டு குட்டி குட்டி பசங்க கூட சண்டை போட்டுனுறான். டெய்லியும் சொன்ன ஹீலிங் பண்ண கொண்டு வந்தேன்டா. இது ஆனால் யூட்டிரானஸ் கரெக்டாக வேலை பார்த்தான். யூட்டிரானஸ் எல்லாம் நான் பண்ணி ஒன்றுத்தையும் பண்ணல. அவன் பாருன்னு பண்ணி ஏதோ. ஆனால் இவன் கேப்டன் ராபர்ட்டுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆச்சு அவங்க. டியோடனா? ஆமாம் அவன் கூப்பிட்டு போனான் டியோடனு. ஆமாம் எனக்கு காலைல தான்டா கொஞ்சம் பார்த்தேன். நம்மளுக்கு ஒயர் இல்லை, நம்மளுக்கு இதான் தேவை. ஒரு ஜென்ரேட்டர் ஒயரும் தேவையே. 14 தேவையில்லையே நம்மளுக்கு. ஒன்றே நேற்று ட்ராங்க் யாரோ வந்துட்டுருக்கோம். ஜென்ரேட்டர் கூட நம்ம பண்ணிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட்டிங் பண்ணுறோம். ஒரு குட்டி நான் கூட்டிகிட்டு வரோம். நோ டிஸ்ட்ராக்ஷன்ரா. இப்போ மட்டும் 2 தைலக்கூலியாக கிடைக்கிறான்டா. 2 பேருமே வேற வேற இது. என்னது ஜெண்டரு. நீ டேம் பண்ணுவியா? இல்லை ஓகே டேம் பண்ணலாம்டா. பக்கத்தே இருந்தானா ஓகே டேம் பண்ணலாம். பக்கத்து மரம் என்ன மாதிரி அடிச்சானுங்க. அப்புறம் சொன்னேன். அப்புறம் 2 பேர் இருந்தானுங்களா. அந்த மேல் வந்துட்டு இது ஃபீமேலியா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என் மாதிரி குச்சிட்டான். நான் ரைனோ மேலே இருந்ததுனால ரைனோ மேலேயே நின்றுக்கிட்டேன். அவன் கீழே இருந்தானா சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாஸ் ஃபைட்டுக்கு. நாடா இது ஆரோஸே இல்லை, அங்கே இருந்த ஆரோஸும் அங்கேயே போட்டு வந்துட்டேன். எங்கே போட்டு வந்தேன்? மவுண்டன்லேயே போட்டு வந்துட்டேன். ஏன்டா அங்கெல்லாம் போட்டு வந்தேன்? இடம் இல்லைடா, அதாவது இது ஃபுல் ஆயிடுச்சுடா. ஓகே ஆரோசி அண்ணாக்கா பாக்கி எல்லாமே பாக்கே கேனா பாத்திக்கா அண்ணா கூக்கு. ஃபைபர் பிரச்சனை இல்லை, டாச்சு தேவையே இல்லை. சரி டாச்சு பிரச்சனை இல்லை. ஏதோ இந்த பராசக்தி திருமணம் இருக்கிட்ட இருப்போம். ஃபைபர் தானே. வுட்டு இருக்கு பாரு, வுட்டு எடுத்துக்கோ. வுட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இதில் டாச்சு தேவை, ஃபைபர் தேவை. இதில் ஃபைபர் வந்துட்டு ஏன்டா ஆன்லையோட இருக்கு. ஆன்லையோட இருக்கு. இப்போ தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாண்டா ஆஃப் டாட்டு. ஓகே நான் ஆஃப் பண்ணேன். இப்போ தான் ஆஃப் ஆச்சு. நம்ம ஆன்ல இருந்துச்சா டாச்சு இருக்கு, ஃபைபரும் இருக்கு, ஃப்ளிண்ட்டு தான் இல்லை.
அப்படின்ட்டு நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு கல்லில் என்னோட இருக்குடா இன்னும் தேவைப்படும். ஒன்லி ஃபில்ட் மட்டும்தான் தேவைப்படும். டேய் எனக்கு வீடுங்கடா. அதாவது வந்துட்டு மேட்டிங் பண்ண முட்டைல சும்மா வந்த முட்டை. இந்த முட்டையெல்லாம் ஒன்றாலும் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு, சாப்பிட்லாம் வேணும். அதை போட இது வேறு சாப்பிட்டு டைம் வேஸ்ட். ஆடா இது ஒன்று எவ்வளோ நேரம்டா? போதும் போதும். ஏன்னா இவ்வளோ எடுக்க ஒரே இதுதான். அண்ணாக்க பாக்கியா அப்பாக்கே கேக்கேனா அப்பாக்கியா அப்பாக்கி கேக்கேன்கு அப்பாக்கி கோலா கூ 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 ஆனா பாக்கியே பாடுற. இந்த வாட்டி நான் தேர்ட் பர்சன் விளாட்டா இந்த வீடியோ மட்டும் விளாடு. எப்பயுமே தேர்ட் பர்சன் தான் விளாடுவேன். மோஸ்ட்டாக தேர்ட் பர்சன் தான் விளாட்டுருவேன். ஒரு காலில் இருக்கு பூச்சி கூட கைட்டாம இருக்கிறேன். அது மாதிரி இருக்கும். இன்னும் மேலே என்னத்துக்கு ஏற போகிறான்? ஏன் நடந்தா போகிறேன்? ஏன்டா சும்மா சொன்னேன். நடந்தெல்லாம் போக மாட்டேன். கால் வலிக்காதே. எவன் கால் அமுத்தி விடுறது? போகிறேன் பீட்டி. டே பீட்டியில் போனால் மேலே எகிரி குச்சிருவான்டா. பரவாயில்ல போகிறாங்க. வேணா அவனை தூக்கின்னு கூட வந்துக்கலாம். நீ வேணா கிராப் இருக்கா பண்ணத்துக்கு தூக்கின்னு அவன் வேணா கிராப்பில் வச்சு கூட ஈஸியாக வந்து வேஸ்ட்டு. 51 லெவல் ஏறு. வெயிட்டு அவன் தாங்குவானுங்க. வெயிட்டு தாங்குவானா? 8 லெவல் இருக்கு. எல்லாத்தையும் வீட்லேயே போடு. 8 லெவலு வெயிட்டில் தான் போடுறோம். போட கொஞ்சோண்டு அப்படியே கொஞ்சம் எவ்வளோண்டு கொஞ்சோண்டு. ஏ போடாடே இதெல்லாம் பார்க்க சும்மா நான் இவ்வளோ ரெயினுங்கண்ணா தானே போய்க்கிறேன். போங்கடா முசு பசங்களா. விட்டுட்டு நல்லா நல்லா தானே இருப்பான். அந்த தற்கூரி வெயிட்டு போடு. இவன் எனக்கு ஸ்டாமினா தான் போகணும். நீ ஏன்னா ரொம்ப நாள் நீ ட்ராவல் பண்ணுறல. ஒரு 1000 வந்து நான் ஸ்டாமினா அது போதும். 1100 அந்த மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இப்போல்லாம் வெயிட்டு தான் போடுறேன். ஹார்ட்டு போடவே மாட்டேன். ஏன்னா 3500 இருக்கும் எனக்கு போதும். 3500லாம் பெரிய பெரிய இந்த மாதிரி மரத்தில் இருப்பானான்னு தெரியல. ஆனால் பெரிய மரம் மேலே பறந்தாவே தெரியும் எங்கே இருக்கான்னு. அதான் அப்படியே தூக்கிட்டு இருப்பானே. ஒல்ல இருக்கிற மரத்தில் தான்டா இருப்பான். இதோட டெம்பரேச்சரா டெம்பரேச்சர்டா ஒல்லியா இருக்க போறான். லூசு டெம்பரேச்சர் தான் அது. அப்படியா பெட்டரான்றா. அவன் ஒல்லியா இருக்க போறான். அண்ணக்க பாக்கியா தலகுலே 2. ஐயோ ஐயோ நீ என்ன இறங்குற? என்ன லெவல்? லெவலில் பாரு. பார்க்க முடியாது எனக்கு. கீழே உட்காந்துக்கிறான்லாம் பாரு. சண்டையை போயிட்டான்டா. பின்னாடி வா பின்னாடி வா. 2 தைலக்குள்ளேயும் இருக்காங்க. இல்லை ஒரு தைலக்குள்ளேயும் அப்படியே உட்காந்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா நோ 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 கண்ணை பிளான் பண்ணி ரெயினை விட்டுற போகிறேன். 2 தலைக்குள்ளி போடு. ஏன்டா எங்கே போகிற? போறியா? போகிறேன். எனக்கு வேணாண்டா. 3rd பர்சனே வேணாண்டா. ஆள் விடுங்கடா. கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாகுது. ஐயோ போயிட்டான்டா. இது இங்கே தான்டா இருப்பான். இங்கே இல்லைடா. ஓ தருக்குழியாவே தான். தருக்குழி என்ன லெவலு? ஐயோ 2 3 தருக்குழி. பாட்டி டேம் பண்ணுறியா? ஓகே மேலு நைப்பை எங்க பாட்டு பயங்கரமாக குறைப்பாண்டவன். யார் இவன்?
ஆட்டுவாங்க. இவன் அட்டாக் ஆகிட்டு இருக்கிறான்டா. பாசிவ்ல ஒன்றும் போடல. பாசிவ்ல தான் அந்த சண்டை போட்டான். அப்புறம் நீ பாசிவ் போடலையே. நான் போட்டுதான். ஆஹா எனக்கு பாதி ஆட்டு போயிடுச்சு. எவனோ அன்கான்சியஸ் ஆகிட்டா எவன் எனக்கே தெரில. அது ஓடுறானுங்க. ஏன் ஒரு ஆப்ட்றாங்க அவ்வளோ பயந்து எப்படி 20 லெவலுக்கு வந்தான்ட்டு. ஒரு ஐநூறு போனா கூட பரவாயில்ல. நீ எங்க இங்க ஓடுறீங்க? இன்னொரு தைலக்குழியா இருக்கான். ஃபாஸ்டா ஓடிப்போ. நான் எங்க என்ன கொல்றா? இவனை ஆக்ஸ் வச்சு கொள்ளுடா. ஆக்ஸ் இல்ல ஏதோ வச்சு கொள்ளுடா. அந்த ரெயினும் சரி அவனும் விட்டேன்டா போடடி. எவ்வாடி இன்னும் 2 பேரும் ஜாலியா இருந்தானுங்க. டெரர் பேர் விட்டுரு. உன்னை ஆல்ரெடி டேம் பண்ணிட்டேன். உன்னால டேம் எல்லாம் பண்ண முடியாது. ஏடி நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். தள்ளிடு. நல்ல தெலை கொள்ளிடா. டே என்னடா டே இப்படி மிஸ் பண்ணிட்டாங்கடா. சரி மேலே போய் உட்காந்துனால இல்லை. இங்கடா நான் இப்போ போய் ரெயினோ எடுத்துருவா. எங்கே இருக்கான்னு அதே இப்போ ரெயினோ வந்துருப்போம். போடுறாங்க. ஆனால் இந்த கலர் மாட்டினானேடா ஒரு ப்ரௌன் கலரில். நல்லா இருந்துச்சுடா. நல்ல கலரு. அவன் என்ன பார்த்து எகுறேன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தான்டா. வேற எங்கேயும் எகிட்டான். பச்சை கலர் நின்றுந்தான். அதான் அவன் போல. எங்கடா போயிட்டீங்க? அது உள்ளார ஓடு இருப்பானுங்க பாரு. அங்கே ஏதோ குட்டி சரணாங்க என்னது. அது இவன்டா. தலை கொல்லி இருக்க மாட்டான்டா. அதில் ஏன் ரத்தம் திரிக்கிற மாதிரி இந்த இடம்னா பாரு. அவன் தான் கடிச்சு ரத்தத்தை நல்லா தெறிக்க விடுவான். தெக்கி விட்ட தாறுமாறு. என்னடா லெவலு? என்னடா லெவலு? 45. நல்ல லெவல்ரா. ஏன் பண்றியா? டேம் பண்ணலாம். கைஸ் தலைக்குழியை மறந்துடுங்க. 8 நிமிஷம் தைலக்குழியா? ஓகே ஓகே. நோ மேட்டிங். வண்டியில தலைக்குழியா? ஐயோ அவனை வேறு புடுறா. உட்காருவி. ஐயோ டே அவனை புடுறா. டே அவனை புடுறா. ஐ திங்க் அவன் தைலக்குழியா வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஈ குடி. இல்லை தைலக்குழியா இருக்கு. ஏன்டா இவனை தூக்கிட்டே போயிடலாமேடா இது நீ. ஆமால இவன் ரெக்ஸ் தூக்குவான்ல. ஏன் தூக்க மாட்டான்? அப்பனா ஏறா. அன்கான்சியஸே பண்ணிக்கலாம். வேணாண்டா. இங்கே நிறைய அடிக்கிற பசங்க இருக்காங்க. ரெக்ஸ் அடிக்கிற அளவுக்கு யாரா இருக்கானுங்க? டே நான் அன்கான்சியஸ். ராஜா கார் மணியா மாசா இருக்கும்டா. டே 1 ரெக்ஸ் கிடைக்கிறான் ஃபீமேலு. இவன் மேலே இவன் ஃபீமேல்லாம் மாசா இருக்கும். வேறு டே கைஸ் ரெக்ஸ் தான் கைஸ். ரெக்ஸ் கைஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடிச்சிடாதடா. டேய் எப்படிடா தூக்குவேன்? டேய் அடிக்கிறடா. இரு டேய் அப்பா. இரு போட்டி போய்டல. போட்டி தூக்கிட்டு போடி. இது எங்கே ஒன்று இவனை? நான் உங்கள் வீட்டுக்கு அந்த சைடு ஒரு இடம் இருக்கும் பற்றி அங்கே விட்டுட்டா. எந்த தைலக்குழி அங்கே தாண்டா இருக்கு. எங்க இப்போ தான் நிற்கிற பார்த்தேன். இதோ இவன் அந்த ஒரு மாடு மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் பார்த்தியா? அவனை அடிச்சு மாடு பையன். ஏதோ மாடு மாதிரி ஒருத்தர் இருப்பானே. இங்கே வேணாண்டா. அங்கே ஒரு இடம் இருக்கு பார்த்தியா? அங்கே விட்றாடி. எனக்கு ரெக்ஸ். ஏன்டா இவன் மாதிரி எகிருவான்டா. நம்ம ஸ்பீடாக போக முடியாது. அப்பப்போ எகிரிட்டே இருக்கான். என்னடா இவன் எகிரிட்டே இருக்கிறான்? டேய் இவன் உள்ளே போய் இதில் போய் விழுந்துட்டு போகிறான். அங்கே விட்டுரு. இதோ இங்கே வர்றேன். விடு விட்டா உடே பார்த்துக்கலாம். உடே வீட்டாண்ட போய் விட்றாதடா. இங்கே தான்டா விட்றேன். இங்கே விட்றா. உன்னுடைய ரெயினோவை எங்கேயா போய் விட்டுரு. ரெயினோ இனிமே பிரச்சனை பண்ணக்கூடாது. வீட்டாண்ட போயிடாது.
டாடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாரும் இல்லை நானா எங்க இருந்த பைபிள் அங்கே போயிடுச்சா சிறைச்சாலைக்கு பிக்னிக் இல்லை இல்லை ஆட்டோமேட்டிக் என் காரை சொல்ல என் கண்ணு சொல்லுது ஐயோ குதிரை போல குதிச்சாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ட்ராங்கியா ரோஸ் அதெல்லாம் பார்த்தோம்டா நானா 21 ட்ராங்கியா ரோஸ் சொன்ன கடிக்க எகிரிட்டான் டே விட்டேன்டா ஒன்று மிஸ்ஸு இன்னொன்று மிஸ்ஸு தலையில் போட்டிருக்குன்னு நினச்சேன்டா முன்னாவது விட்டுட்டேன் ட்ரைக்கு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை அது கரெக்டாக இவனுக்கு தான் பட்டுச்சு தலையில விட்டுருக்கிறான் பாரு தக்காளி இவனுக்கு பட்டுற போகுது அதுக்கப்புறம் என்ன முடிச்சு விட்ருவான் என்னாச்சு? இரு அடிக்கிட்டோண்டா ஐயோ இப்போ இவனுங்கெல்லாம் கொண்டுரு நீ சேர்ந்து ரெக்ஸுக்கு ஹெல்ப் ரெக்ஸ் வா ரெக்ஸ் நீ எனக்கு டேம் ஆனோன்னா ஏதோ இவங்களெல்லாம் போட்டு தரனா தான் எனக்கு டேம் ஆவேன் நீ ஏய் விட்றா டேய் அவன் ஓடுறான்டா அவன் வா ஓட்ட ஐயோ ஐயோ இவன் வேற போறானே ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா வாடா ஐயோ என் போய் என்ன போட்டு அடிக்கிறானே சுத்துறான்டா வாடா டே ஓய் மிஸ்ஸு ஏன்டா நீ எகிற மாடு போய் வந்துட்டான் பட்டுச்சு ஆனால் ரத்த கடையில் இருக்கான் போட் மிஸ் பண்ணல ஐயோ மாடு ஐயோ யாரே கொலை மாசு வாடா வச்சு கொண்டுருவானுங்களோ அவன் பாடியை பாரு ஃபுல்லாக ரத்தம் ஏதோ மாடு வேறடா ஏய் ட்ராங்கி யாரோட ஓடிடுவான் விட்டான் நிறையா வெட்டிக்கு தூக்கிட்டு வரேன் எங்கே போகிற நீ அவன் தூக்கின்னு போயிடுறேன் இன்னத்துக்கு செத்துற போகிறான் நாய் அடிச்சிடாத விட்டானுங்களா விட்டான் இப்போ அந்த ட்ரைக்கு ஒன்று வா செத்துறான்டா ஐயோ உட்காரு இவனுக்கு உட்காரு வை ஐயோ பரவாயில்லடா அதெல்லாம் இது கொடுத்துக்கலாம் இரு இது பரவாயில்ல இறங்குடா ஓடுறா ரிக்ஸ் அங்கே ஓடுனுங்கிறான் ரெக்ஸ் நில்லு தம்பி நில்லு கிட்ட தம்பி நின்னுடு தம்பி நீ போக்கி கிட்ட ஐயோ கீழே ஆகிட்டான்டா ரிலீஸ் பண்ணல நல்ல வேலை ஓடு மாட்டிக்கினான் ட்ராப் மாதிரி இவ்வளவு வேற வெயிட்டிங் வேற பண்ணிட்டோம் லெவல் ஓகே நல்ல லெவல் எவனா பக்கத்தில் வந்துடும் போகிறேன் எவ்வளோ ஆட்டு 600 தான் 600 1000 என்னது இப்போ இருக்கிற ஆட்டு ஓ கடவுளே அஜித்தாய் ஐயோ இவன் அடிக்க மாட்டான் ரெக்ஸையும் அடிக்க மாட்டான் உன்னை மட்டும்தான் அடிப்பான் ரெக்ஸும் மேலே ஏண்டா ரெக்ஸை நல்லா டேம் பண்ணுறேன் நீ என்னத்துக்குற என்ன போட்டு அடிக்கிறா இப்போ இவனை கொண்டு வா இவனை வீட்டாண்ட படுக்க போட்டிருக்கலாமோ ஏன் வீட்டாண்ட பசங்க பார்த்துப்பாங்க அவனையும் ஏன் பார்த்துக்க போகிறானுங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா இவனை விட்டுருவானுங்க அக்ரெசிவ்ல போட்டு வச்சு கலரும் எவன் வந்தாலும் சரி முடின்னு முடிச்சிருவாங்கல்ல அதுக்கு சொன்னேன் ஓகே டாடிமா அக்ரெசிவ்ல போட்டால் பக்கத்தில் இவனும் படுத்திருக்கான் இவனையும் கொண்டு வானுங்களே ஏடா இங்கே இருக்காண்டா இப்படி எகிரி குச்சி தொட்டாலே போதும்டா ஸோ நான் போய் தலை கொடு டேம் பண்ண பார்க்குறேன் இரு இவன் டேம் பண்ணி அப்புறம் கொண்டு போய்க்கோ டேம் ஆகிட வேண்டாம் பரவாயில்ல டேம் ஆனால் கூட பரவாயில்ல விடு அதுக்குள்ள 24 மினிட்ஸ் ஆயிடுச்சுடா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்டா 24 மினிட்ஸ் போயிடுச்சு ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரம் நமிஷ் கேமிங் பாய் பை பாய் மைகா தெரியும்டா காரணமா பாய் ஃப்ரம் நமிஷ் கேமிங் பாய் பாய் போய் என்னடா லேட்டாக சரி வேற அப்படியே ஆஃப் பண்ணும்போது தான் நான் சொல்லுவேன்